பாஜகவின் செய்தி தொடர்பாளரும் எம்பியுமான சுதன்ஷு திரிவேதி ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் முன்னாள் முதலமைச்சர்கள் குறித்து அவர் சர்ச்சையான கருத்துக்களை பதிவிட்டுள்ளதாக தற்போது நாம் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் 1996 தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா சிறை சென்று வந்ததாக அவர் கருத்து தெரிவித்துள்ளார். ஜெயில் ரிட்டர்ன் சீஃப் மினிஸ்டர் என்று அவர் லல்லு பிரசாத் யாதவ், கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோரை குறிப்பிட்டு பேசியுள்ளது தற்போது சர்ச்சையாகியுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. ஏற்கனவே தேர்தல் களத்தில் அரசியல் தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை பரிமாறி வரும் நிலையில் தற்பொழுது பாஜகவின் செய்தி தொடர்பாளர் சுதன்ஷு திரிவேதி இந்த கருத்தானது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளதை இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து பாஜக தரப்பில் சர்ச்சை கருத்து என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து பாஜக தேசிய செய்தி தொடர்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுதன்ஷு திரிவேதி சர்ச்சை கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தில் 1996 தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா சிறை சென்று வந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மாநில முதலமைச்சர்களாக இருந்து சிறை சென்று வந்தவர்களின் பட்டியலை வெளியிட்டு பாஜக தரப்பில் சர்ச்சையான கருத்துக்கள் என்பது பகிரப்பட்டு வருகிறது. லல்லு பிரசாத் யாதவ், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆகியோரின் வரிசையில் அரவிந்த் கெஜ்ரிவால் இணைந்துள்ளதாக பாஜக எம்பி சுதன்ஷு திரிவேதி தெரிவித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் பாஜக விமர்சித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து பாஜக தேசிய எம்பியுமான சுதன்ஷு திரிவேதி குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.